மக்களே 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 அன்பான மக்களே வணக்கம். நிகழ்காலத்தை முடிச்சிட்டோம். பி குடும்பத்தை நல்லா படித்து முடிச்சிட்டோம். பி குடும்பம் என்றால் இருத்தல். இருத்தல் தெரிஞ்சால் தான் செய்தல் வரும் இல்லையா? இப்போ நம்ம படிக்கிற 12 டென்சஸும் செய்தல். அவன் என்ன செய்கிறான், அதாவது அவன் இருக்கானா, இருக்கான். என்ன செய்கிறான், இருந்தால் தான் ஒரு வேலையை செய்ய முடியும். அவன் இல்லை அப்படின்னா அந்த வேலையை அவன் செய்ய முடியாது. இப்போ பாடம் 27 வந்துட்டோம். இதுக்கு பேர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை பிடிக்காது, அதனால் நான் தூரத்துக்கு போட்டுறேன். அதுக்கு பதிலாக தமிழில் என்ன வைக்கிறோம், ஒரு சொல் கடந்த காலம். அதாவது நம்ம என்ன பேசினாலும் ஒரு சொல்ல தான் முடியணும், சரியா? அதுக்கு பேர் சூத்திரம் 2, சூத்திரம் 5. சாரி, நாங்கள் எழுத மறந்துட்டேன், சாரி, எழுதிட்டு வரேன். பாருங்கள், சூத்திரம் 5 சோப்பு கலரில் எழுதியாச்சு. அதாவது ஒரு சொல் கடந்த காலம். இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, 5ஆவது சூத்திரத்துக்கு என்ன பயன்படுத்தணும்னா V2. அந்த இருக்குங்க V2 மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒருமை கிடையாது, பன்மை கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன வார்த்தையாக இருக்கும்னா, வந்தேன், நான் வந்தேன், நாங்கள் போனோம், நீ எடுத்தாய், நீங்கள் எரிந்தீர்கள், சரியா? அப்புறம் அவன், அவர்கள் ஓடினார்கள், நான், நாங்கள், ஐ, வி, யூ, தே, தீஸ், இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை போட்டிருக்கேன். அவர்கள் ஓடினார்கள், அவைகள் ஓடின, இவைகள் வந்தன, அவன் பார்த்தான் அல்லது அவள் பார்த்தாள், அது பறந்தது, இது பறந்தது, அது பறந்தது, அந்த பறவை பறந்தது, இந்த பறவை பறந்தது, அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா வார்த்தைக்கும் ஒரு சொல் வார்த்தை தான் பயன்படுத்தும். இப்போ இது ஒரு சொல் கடந்த காலம். இது நம்ம பிரிக்க முடியாது இல்லையா? வந்தேனை வந்து கூட்டல் ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து கொண்டு இருந்தேன்னா வந்து கூட்டல் கொண்டு இருந்தேன், 3 வார்த்தை இருக்குது. வந்திருந்தேன் அப்படின்னா வந்து கூட்டல் இருந்தேன், 2 வார்த்தை. அப்போ வந்து இருக்கிறேன், அது இரு சொல் நிகழ்காலம். வந்து இருந்தேன் 2 சொல் கடந்த காலம். வந்து இருப்பேன் 2 சொல் எதிர்காலம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சொல் கடந்த காலத்தை படிக்க போகிறோம். அதாவது பாடம் 27 சூத்திரம் 5. 12 டென்ஸுக்கும் நான் 12 சூத்திரங்கள் வச்சுருப்பேன். அப்போது சாதாரண நிகழ்காலம் சூத்திரம் 1, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சூத்திரம் 2, கொண்டு வகை காலம், ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் சூத்திரம் 3, இருசொல் வகை நிகழ்காலம், ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா சூத்திரம் 4, கொண்டே வகை நிகழ்காலம். இப்போ சூத்திரம் 5 அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சாரி, அதாவது ஒரு சொல் கடந்த காலம். இப்போ இந்த ஒரு சொல் கடந்த காலத்துக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துட்டேன். வந்தேன், போனேன். அப்போ நம்ம பேசும்போது இந்த ஒரு சொல் வரக்கூடிய இடங்களில் நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், பன்மை கிடையாது, ஒருமை கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், V1, V2, V3 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வினைச்சொல்களை படிச்சிருக்கிறோம். அதாவது கோ, வென்ட், கான். எதுக்கு இந்த V1 அடிச்சிருக்கிறேன், சூத்திரம் 5க்கு அந்த பாருங்கள், சூத்திரம் 5க்கு இந்த V1 தேவையில்லை, V3 தேவையில்லை, V4 தேவையில்லை. ஐஎன்ஜியில் முடியும் இல்லையா? கோயிங், டேக்கிங், ரன்னிங், ஃப்ளையிங், ரிங்கிங், சிங்கிங். இப்போ பாருங்கள், கோ, வென்ட், கான், டேக், டுக், டேக்கன், ரன், 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 ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன், பற, மணி அடிக்கிறது, ரிங், ரேங், ரங். த ஃபோன் இஸ் ரிங்கிங் அப்படின்னா ஃபோன் மணி அடிக்குதுன்னு அர்த்தம். பாட்டு பாடுறதுக்கு பேர் சிங், சாங், சாங்கு. அப்போ இந்த ரிங்கிலையும் சிங்கிலையும் பாருங்களேன், இங்கு, ஏங்கு, உங்கு அப்படின்னு வந்திருக்கும். ரிங், ரேங், ரங், சிங், சாங், சாங். சரியா? சரி, இப்போ நமக்கு V1 தேவையில்லை, தூக்கி குப்பையில் போடு. V3 தேவையில்லை, குப்பையில் போடு. V2 தான் நமக்கு தேவை. எல்லா வினைச்சலுக்கும் 2வது வார்த்தை நமக்கு முக்கியமாக தெரியணும். இது தெரிஞ்சாச்சுன்னா போதும், சூப்பராக இங்கிலீஷ் முடிச்சிடலாம். இப்போ டக்குன்னு பாருங்கள், இப்போ ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஏன்னா ஈட்டுனா சாப்பிடு, V2னா ஒரு சொல் கடந்த காலம், ஐ ஈட்டுனா நான் சாப்பிடுகிறேன், அது ஒரு சொல் நிகழ்காலம், ஐ ஏட்னா வினைச்சொல், V2. சூத்திரம் 5ஆவது சூத்திரம் என்னது, V2 இல்லை, 5ஆவது சூத்திரம் 5 V2. அப்போ அந்த ஏற்றுங்கிற வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், ஈட்டு வார்த்தை நமக்கு தேவையில்லை. சரி, இந்த கீழே பாருங்கள், டிட் ப்ளஸ் ஈட்டுன்னு ஏன் பிரிச்சுருக்கிறேன். இந்த ஏற்றுங்கிற வார்த்தை கா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா?
இக் ப்ளஸ் ஆ கா. அந்த ஆ இல்லாமல் நீங்கள் வந்து இக்கனை வாசிக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து இக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன் இக்குன்னு சொன்னால் ஈ வருது. அந்த ஈ இல்லாமல் சொல்லி பாருங்களேன். அந்த கானாவில் புள்ளி மட்டும் வச்சு அந்த அந்த இக்கு கு கு அதை நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா வேணால் ஃபீல் வேணால் பண்ணலாம். அப்படியே தொண்டைக்குள்ள வந்து நிற்கும். அவ்வளோதான். அதுக்கு வந்து இக் கா ஆ வந்தால் தான் கா. அதே மாதிரி ஏற்றுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா இந்த டிட்டுங்கிற வார்த்தை வந்து ஈட்டு கூட சேர்ந்ததுனால ஏற்று வந்திருக்கு. அப்போ ஐ ஏட் அப்படின்னு அர்த்தம், நான் சாப்பிட்டேன். பட் ஆனால் ஹீ டிட் நாட் ஈட். எப்படி இந்த நாட்டு இங்கே வந்ததுன்னா இந்த டிட் ப்ளஸ் ஈட்டுன்னு பிரிக்க போய் தான் உங்களுக்கு டிட் ப்ளஸ் டிட் நாட் ஈட் வந்தது. இந்த வார்த்தை நீங்கள் பிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஏட்டு நான் சாப்பிட்டேன், பட் ஹீ ஏட் நாட்னு சொல்ல முடியாது. ஹீ டிட் நாட் ஈட்டு தான் சொல்ல முடியும். தான் கரெக்டான இங்கிலீஷ். ஏன்னா இந்த டிட் ப்ளஸ் ஈட்டு போட போய் தான் நீங்கள் வந்து அந்த இலையில நாட்டு போட்டிங்க. இதை வச்சு தான் நீங்கள் கேள்வியே உருவாக்க முடியும். பாருங்கள், டிட் இப்போ ஐ ஏட் இல்லையா, நான் சாப்பிட்டேன். யூ ஏட் நீ சாப்பிட்டாய். யூக்கும் ஏட்டு தான். இப்போ இந்த ஏட்டை வந்து நம்ம என்ன பிரிச்சுருக்கோம், டிட் ப்ளஸ் ஈட்னு பிரிச்சுக்கோங்க. இதை கேள்வியாக்கி பாருங்களேன். இந்த டிட்டை தூக்கி முன்னாடி போடுங்க. ஐ டிட் ப்ளஸ் ஈட் மாதிரி யூ டிட் ப்ளஸ் ஈட்டு, நீ சாப்பிட்டாய். யூ டிட் ப்ளஸ் ஈட். அதில் டிட்டை மட்டும் முன்னாடி தூக்கி போட்டாச்சுன்னா டிட் யூ ஈட், நீ சாப்பிட்டாயா. எஸ்ஆர் நோ கொஸ்டின். அப்புறம் அதோட டபிள்யூஹெச்சுக்கு வார்த்தை சேர்த்து பாருங்கள். வென் டிட் யூ ஈட். அந்த டிட் யூ ஈட் வந்து அப்படியே பின்னாடி வருது பாருங்களேன். டிட் ஹீ ஈட், அவன் சாப்பிட்டானா. ஆனால் முன்னாடி வென் போட்டால் வென் டிட் ஹீ ஈட், அவன் எப்பொழுது சாப்பிட்டான். அவன் எப்பொழுது சாப்பிட்டானான்னு கிடையாது, அவன் எப்பொழுது சாப்பிட்டான். அப்புறம் ஒய் போட்டு பாருங்களேன். ஒய் டிட் ஹீ ஈட், ஒய் டிட் ஹீ ஈட், ஏன் அவன் சாப்பிட்டான். ஒய் டிட் ஹீ நாட் ஈட்னா ஏன் அவன் சாப்பிடவில்லை. இப்போ இந்த ஒய் டிட் ஹீ நாட் ஈட்டை சுருக்கும்போது அந்த டிட்டு நாட்டு பிரிஞ்சு கிடக்கலையே, அதை சேர்க்கும்போது ஒய் டிண்டுன்னு வந்துடும். டிண்டு வந்தோன்னா ஹீ அங்கே போயிடும். ஒய் டிண்ட் ஹீ ஈட் பாருங்களேன். இதுதான் இங்கிலீஷ் சொல்ல அழகு. ஒய் டிட் ஹீ நாட் ஈட். இப்போ ஐ ஏட் நான் சாப்பிட்டேன். ஐ டிட் ப்ளஸ் ஈட் நான் சாப்பிட்டேன். ஐ டிட் நாட் ஈட் நான் சாப்பிடவில்லை. டிட் ஐ ஈட் நான் சாப்பிட்டேனா. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். எழுதுனா தாங்க உங்களுக்கு புரியும். தயவுசெய்து எழுதுங்க. ஐ டிட் ஐ ஈட் நான் சாப்பிட்டேனா. வேர் டிட் ஐ ஈட் எங்கே நான் சாப்பிட்டேன். வென் டிட் ஐ ஈட் எப்பொழுது நான் சாப்பிட்டேன். ஹவு டிட் ஐ ஈட் எப்படி நான் சாப்பிட்டேன். ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ ஈட் எத்தனை முறை நான் சாப்பிட்டேன். பாருங்களேன், அப்படி இங்கிலீஷ் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம், தூள் கலப்பலாங்க. அதனால் ஏற்றுங்கிற வார்த்தை V2 தான் நமக்கு தேவை. இந்த வென்று, டுக்கு, ரேனு, ஃப்ளோ, ரேங்கு என்ன வார்த்தை இருந்துச்சு நீங்கள் வினைச்சொற்கள் நிறைய படிச்சிட்டிங்கன்னா அது உள்ள வந்து டிட்டுங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ டுக்கு எடுத்துக்கோங்களேன். டுக்குன்னா எடு என்னுடைய V2 வினைச்சொல் இரண்டாம் உருவம். அப்போ ஹீ டுக் அவன் எடுத்தான். அதை பிரிங்க. ஹீ டிட் ப்ளஸ் டேக். அதை கேள்வியாக்குங்க. டிட் ஹீ டேக் அவன் எடுத்தானா. ஒய் டிட் ஹீ டேக் ஏன் அவன் எடுத்தான். வேர் டிட் ஹீ டேக் எங்கே அவன் எடுத்தான். ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஹீ டேக் எத்தனை முறை அவன் எடுத்தான். இல்லையா, திருடுனா வச்சுக்கூட அந்த மாதிரி கேட்பல எத்தனை முறை எடுத்தான். வித் ஹூம் டிட் ஹீ டேக் வித் ஹூம் யாருடன் அவன் அதை எடுத்தான். இந்த மாதிரி வாட் டிட் ஹீ டேக் அவன் என்ன எடுத்தான். அந்த மாதிரி நீங்கள் வந்து சும்மா பட்டையை கலப்பலாங்க. ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து சூத்திரம் நம்ம வந்து ஒரு சொல் கடந்த காலத்துக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு வந்து பேர் சூத்திரம் 5. சூத்திரம் 5ன்னா அதுக்குள்ள ஃபார்முலா என்னது. V2. V2னா ரெண்டாவது வினைச்சொல். அது உள்ள டிட்டு மறைஞ்சிருக்குது. அதை நீங்கள் வந்து டிட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். டிட் ப்ளஸ் ஈட்டுன்னு பிரிக்கணும். பிரித்தா தான் நீங்கள் இடையில நெகட்டிவ் போட முடியும், கேள்வி வைக்க முடியும், முன்னாடி ஒய் வென் வாட்டு போட முடியும். அப்படிதான் பட்டையை கலப்புங்க சும்மா. வெரி குட், வாழ்த்துக்கள், நன்றி. காட் பிளஸ் யூ.